ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற பக்காவான சைட் டிஷ்ஷான ஒயிட் வெஜிடபிள் குருமா தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா சுட சுட இந்த குழம்போட சப்பாத்தி பூரி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவல் இருக்குங்க. நல்லா பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்த ஒயிட் வெஜிடபிள் குருமா தாங்க செய்ய போகிறோம். இது டேஸ்ட் வேறு லெவல் இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த சைஸில் பீன்ஸ் எடுத்துருக்கேங்க. அப்புறம் 2 பொட்டேட்டோ எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு வர பட்டாணி கிடச்சிதுன்னா 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு குக்கரில் சேர்த்தி இந்த வெஜிடபிள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குங்க. மூணு விசில் விட்டாலே இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்துருங்க. இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. பார்க்கலாங்க வெஜிடபிள் எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு. பாருங்கள், அந்த பட்டாணி, சுண்டல், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. வாங்க இனி அடுத்த மசாலாவில் என்னென்னு பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்குங்க. துருவின தேங்காய் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்குங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்குங்க. இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலையை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட்டும் அரைக்க போகிறேங்க. அதுக்கு இந்த கசகசா, சோம்பு, முந்திரி, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன். பாருங்கள், பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு தேங்காய் சட்னி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது அடுப்பை ரொம்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்குங்க. பெரிய வெங்காயம் சேர்த்தி நல்லா இந்த எண்ணெயிலேயே வணக்கி விடுங்க. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்திக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாயை கூட சேர்த்திக்குங்க.
எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கறிவேப்பிலை இலைகளை சேர்த்திக்குங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி பழம், வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டுங்க. தக்காளி பழத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திங்க, நல்லா வதங்கி வரும். பாருங்கள், தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை சேர்த்திக்குங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா இதில் ஏதோ ஒன்று சேர்த்திக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ், கேரட் அதையே உள்ளே சேர்த்திக்குங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், பட்டாணி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, தேங்காய், முந்திரி, சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்த பேஸ்ட்டை சேர்த்திங்க. இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்திக்குங்க. எல்லாம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேருங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். எல்லாம் சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த குழம்பு ஓரளவு கிரேவி பக்கத்தில் வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி வேணும், ஆப்பத்துக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்குங்க. இல்லை சப்பாத்தி, பூரிக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்துக்குங்க. இந்த டைமில் உப்பு பத்தலினா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த தேங்காய் முந்திரியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பாருங்கள், இன்னொரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. அந்த தேங்காய் முந்திரியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் குழம்பு நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இந்த குழம்ப இறக்க வேண்டியதுதாங்க. நீங்கள் தேங்காய் சேர்த்துருக்கறங்காட்டி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாகுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. கலர் பாருங்கள், சூப்பரான ஒயிட் கலரில் வெஜிடபிள் ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சப்பாத்தி, பூரிக்கு, பரோட்டாக்கு இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. தேங்க்யூ.